வணக்கம். திமுகவை வாய்ப்பு கிடைத்தால் எங்கெல்லாம் இகழ்த்த முடியுமோ அப்படி இகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சிக்கும் அதனுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய சமசுக்கும் என்னுடைய முதல் கேள்வி. ஏன்னா காலையிலிருந்தே ஊழையிட்டு இருக்கிறீங்க. என்ன ஊழ அது? தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த ஆட்சியில் எளியவர்கள், அதே மாதிரி புதியவர்கள், அது மாதிரி எல்லாருக்குமான ஒரு ஆட்சியாக இது மாறி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, விஜயனுடைய இன்றைய ஆட்சியில் 50% அதிகமான நபர்கள் அவருடைய ரசிகர்கள் என்பதை சமஸ் மறுக்க முடியுமா? கூடுதலான ஒரு செய்தியை சொல்கிறேன். சமஸுக்கு 150 ரூபா சினிமா டிக்கெட்டை 3000 ரூபாய்க்கு பிளாக்கில் வித்துட்டு இருந்தவனுக்கு தான் பெரும்பாலான நபர்களுக்கு தாவேக்காவில் இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சமஸ் ஏன் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பேச மறுத்து கொண்டிருக்கிறார்? இதுதான் புதியவர்களா? இதுதான் எளியவர்களா? சரி, அதையெல்லாம் விட்டுருங்க. சமஸுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். தமிழ்நாட்டில் நில உடைமையாளர்கள், பெரும் செல்வந்தர்கள், சாதி மேட்டிமையோடு இருந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு முதலாக தமிழ்நாட்டில் எளிய மக்களுக்கு வாய்ப்பு அளித்தது என்பது திமுக. அறிஞர் அண்ணாவினுடைய காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை வசமாக மறைக்க முயற்சி செய்தால் மக்கள் ஒருபோதும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். சரி, அண்ணாவினுடைய காலத்தில் அப்படி நடந்திருக்குப்பா. இன்றைய திமுக என்ன செஞ்சிருக்கு? இன்றைய ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறான். அதற்கு பதில் சொல்கிறேன். சமஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இவர்களுக்கு திராவிட ஆட்சியினுடைய அமைச்சரவைகளை எல்லாம் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. அவங்க புறக்கணிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அவங்களுக்கு எந்த முக்கியத்துவம் இவங்க எப்போவுமே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மாநிலங்களிலெல்லாம் இல்லாத அளவிற்கான சிறுபான்மை சமூகத்திற்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இதோ கடந்த திமுக ஆட்சி முடிவடையக்கூடிய வரையிலும் சிறப்பாக இருந்தது என்பதை மறக்க முடியுமா? ஒப்பிட்டு பேசலாமா? இந்த 50 வருடங்களை திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போதும், மற்ற மாநிலங்களில் பிற கட்சிகள் ஆட்சி நடந்த போதும் சிறுபான்மை சமூகத்திற்கான பாதுகாப்பு என்னவாக இருந்தது? இதை சொல்ல முடியுமா? சரி, அதை கூட விட்டுருவோம். நான் என்ன கேட்குறேன், பச்சைமுத்துட்டையும் சமஸ்கிட்டையும் கேட்குறேன். நீங்கள் பன்மைத்துவம் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க இல்லையா? சிறுபான்மை சமூகத்திற்கு போதிய இடங்கள் கொடுக்கல, போதிய முக்கியத்துவம் கொடுக்கலன்னு பேசுகிறீங்க இல்லையா? கடந்த 12 வருடங்களாக ஒன்றியத்தில் மோடியினுடைய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் அமைச்சரவையிலேயோ இல்லது மற்ற ஒரு எம்எல்ஏவோ அல்லது எம்பியோ பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களிலேயோ ஒன்றியத்திலேயோ ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவம் கூட கிடையாது. உண்டா? இதற்கு எதிராக என்றைக்காவது சமஸ் பேசியிருக்காரா? பச்சைமுத்துவனுடைய புதிய தலைமுறை பேசியிருக்கிறதா? அப்போ அதை எதுவுமே பேசுகிறதில்ல. திமுக இங்கே அது செஞ்சிருச்சு, திமுக இதை செஞ்சிருச்சு, இதோ தாவேக்கா அதையெல்லாம் தாண்டி செஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் இருக்கிறது அல்லவா? அது நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிற இடம். அதை தமிழ்நாடு ஒருபோதும் மன்னிக்காது. சரி, இப்போ நான் கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன். சமஸ் 2-3 விஷயத்தை உள்ளே புகுத்துறார். என்ன புகுத்துறார் அப்படின்னா, இந்த மாதிரி இன்றைக்கு விஜயனுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆரம்பித்து வைத்தவர் அப்படின்னா ராஜராஜ சோழன். கூடுதலாக இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாஜியினுடைய பெயர் இழுக்கப்படுகிறது. அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய வேலையை இங்கே சமஸ் வழியாக, பச்சைமுத்து வழியாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிற வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா என்ன? இதில் காந்தியெல்லாம் பிடிச்சி எடுக்கிறீங்க, நமக்கு தெரியல என்னன்னு தெரியல. நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் இப்போது தலித் சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. இதையும் நீங்கள் போகிற போக்கில் சொல்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இந்தியாவில் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் எது? இப்போ ஆணவ படுகொலையை பற்றி பேசுவீர்கள். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திராவிட கட்சிகள் ஆட்சி செய்ததால் இங்கே காதலிப்பதற்கு ஒரு துணிச்சல் இருக்கிறது. அது ஆணவ படுகொலையில் போய் முடியுது, அதை மறுக்கலனா. ஆனால் காதலிப்பதற்கே யோசிக்கக்கூடிய, பயப்படுகிற அளவிற்குத்தான்
பாஜகவும் காங்கிரஸும் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறது என்பதை சமஸ் வசமாக மறந்து விடுகிறார் இல்லையா? இப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேலை இருக்குது. ஆர்எஸ்எஸ்ஸுக்காக எழுதுகிறது, ஆர்எஸ்எஸ்ஸுக்கு புகழ் பாடுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், தப்பில்லை. ஆனால் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் செய்கிற வேலைகள் அருவருப்பாக இருக்குது. நேற்றுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட பணத்தினுடைய அடிப்படையில் வாங்கப்பட்ட புதிய அரசு ஊர்திகள் குறித்த ஒரு செய்தி. இதில் விஜய் அந்த வாகனங்களை ஓட்டி சோதனை செய்தார் என்பதாக புதிய தலைமுறையில் ஒரு செய்தி வருது. அதை நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா, இந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் கமல்ஹாசன் அவருக்கு ஒரு ஓப்பனிங் இன்ட்ரோ சீன் இருக்கும். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. கற்க கற்கன்னு தேவன் பாடிய ஒரு பாடலோடு அந்த காட்சி அமையும். அதில் கமல்ஹாசனுடைய அந்த கேரக்டருக்கு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு பல்வேறு மாண்டேஜில் ஒரு அழகான ஒரு பாடல் உருவாக்கப்பட்டிருக்கும். இவர் அவ்வளோ பெரிய வீரன், அப்படிப்பட்ட ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி அப்படிங்கிறத அந்த பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சினிமாவில் உருவாக்கப்பட்ட ஒரு காட்சி. அதற்கு ஒப்பான ஒரு காட்சியை உருவாக்கி நிஜத்திற்கும் சினிமாவிற்குமான இது இல்லாமல் மக்களை முட்டாளாக்க நினைத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறையை வன்மையாக கண்டிக்கிறோம். இதுவாக ஒரு செய்தி சேனல் பண்ண வேண்டிய விஷயம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் இப்படியா ஒரு செய்தி சேனல் நடத்தணும்? முதல் விஜய் அந்த வாகனத்துக்குள்ளே ஏறுறாரு. ஐயோ, எடிட்டிங்கில் போட்டு என்ன ஏதோ நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் கடந்த 7 நாட்களாக தமிழ்நாடு என்ன பாடாய்ப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்ம 1008 உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும். இன்னமும் நிர்வாகம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறதா நம்முடைய பதில். எவ்வளோ பெரிய குளறுபடிகள் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது விஜய் வாகனத்தில் ஏறினார், விஜய் டிஃபன் கேரியரில் சாப்பிட்டாரு, விஜய் அது பண்ணார் இது பண்ணார். என்னங்க, நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சமஸ்கிட்ட. தமிழ்நாட்டில் சமூக நீதி, இந்தியாவிலேயே சமூக நீதி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால், அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இடைப்பட்ட சாதி ரீதியான, மத ரீதியான, பொருளாதார ரீதியான அந்த ஏற்ற இறக்கங்கள் குறைவாக இருக்கிறது என்றால் அது திராவிட கழகத்தினுடைய திமுக ஆட்சியினுடைய சாதனை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.